வணக்கம். நெருப்பு தமிழர். ஐயா ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஐயா ராமதாஸ் என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நான் ஒரு அரசியலினுடைய என்னுடைய ஒரு ஆய்வில் நான் சொல்கிறேன். உண்மையான நீங்கள் அரசியல் விமர்சகர்கள்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாருமே முட்டுச்சந்தில் முட்டு கொடுக்குறவங்க தான் அரசியல் விமர்சகர்கள்லாம். நான் உண்மையை உடைச்சி பேசுகிறேன். ஐயாவினுடைய கடைசி காலங்களில் தைலாபுரம் தோட்டத்தில் நீச்சல் குளம் இருக்குன்னு எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் அவ்வளோ பெரிய தோட்டமாக இருக்கும் போல் நீச்சல் குளம்லாம் இருக்குது, நீச்சல் அடித்து காட்டுறாரு. அப்படின்னா ஐயாவினுடைய இந்த கடைசி காலங்களில் எப்படியாவது ஒரு 4 எம்எல்ஏவாவது 4 சீட்டாவது வாங்கி வெற்றி பெற்று நம்ம காட்டி நாம் எப்போது இருக்கிற இந்த காலகட்டங்களில் அரசு மரியாதையோடு நம்ம வாழ்ந்து முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு பொறுப்போடு நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா அரசு மரியாதையும் மிஞ்சம், இல்லைன்னா நமக்கு ஒன்றும் மிஞ்சாது. ஏற்கனவே அன்புமணி ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சோழியை முடிச்சுட்டாரு. ஏற்கனவே அன்புமணி தான் பொண்டாட்டி பேச்சை கேட்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை வச்சு ஒட்டுமொத்தமாக அன்புமணிக்கு என்ன தேவைன்னா, அங்கே ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம காலத்தை கடத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலையோடு தான் அன்புமணி இருக்கிறாரு. ஆனால் ஐயா என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியை நான் கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கிறேன். இந்த கட்சியை நான் உருவாக்கி கடைசியில் நான் இல்லாமல் போனதுக்கப்புறம் இது சுடுகாடாக தரிசோட தரிசாக போயிடக்கூடாது. அப்படின்னா கடைசி காலங்களில் இதற்கு தேவையான அடிப்படையை நான் செஞ்சு வச்சுட்டாவது நான் போய் சேர்ந்துடுறேன். அரசு இராணுவ மரியாதையும் வேணும், எல்லாமே எனக்கும் வேணும். கடைசி என்னுடைய காலங்கள் ஒரு மனநிறைவோடு அரசியலில் இருந்து நான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலையோடு தான் ஐயா இருக்கிறாரு. இதுதான் மிக முக்கியமான காரணம். அதனால தான் அப்பனுக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஆனாலும் அன்புமணி இந்த அரசியலை தன்னுடைய நிலையை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போராட்டம் பண்ணினாலும் ஐயா ராமதாஸ் அவர்களினுடைய கனவு தான் நினைவாகும். இந்த நினைவு தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கள அரசியலில் இருக்கும்.